இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்குமான ஆளுநர் கிரகங்களின் நன்மை பெற்று வாழ்வில் செழிப்பு, ஆரோக்கியம், அமைதி மற்றும் வெற்றி பெறுவதற்கான கடவுளை வணங்குவது பலன் தருகிறது. கீழே 12 ராசிகளுக்குமான முக்கியமான கடவுளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 1. மேஷம். மேஷராசி. கடவுள் முருகன் வழிபாடு. செவ்வாய் மற்றும் கிழமை தோறும் முருகனை வணங்கி கந்த சஷ்டி கவசம் பாடி பிரார்த்தனை செய்யலாம். 2. ரிஷபம். ரிஷபராசி. கடவுள் மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அருளை பெற ஸ்ரீ சூக்தம் பாராயணம் செய்யலாம். 3. மிதுனம். மிதுன ராசி. கடவுள் விஷ்ணு வழிபாடு. வியாழக்கிழமைகளில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடவும் மற்றும் கோவிலில் வழிபாடு செய்யவும். 4. கடகம். கடகராசி. கடவுள் அம்மன், காளி, பராசக்தி வழிபாடு. திங்கட்கிழமைகளில் நாக பூஜை அல்லது அம்மனை வணங்கி பிரார்த்தனை செய்யலாம். 5. சிம்மம். சிம்மராசி. கடவுள் சூரியன் வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்து திருப்புகழ் பாடல்களை பாடலாம். 6. கன்னி. கன்னிராசி. கடவுள் விநாயகர் வழிபாடு. செவ்வாய் மற்றும் சதுர்த்தி நாளில் விநாயகர் வழிபாடு மற்றும் விநாயக கவசம் பாராயணம் செய்யவும். 7. துலாம். துலா ராசி. கடவுள் துர்க்கை வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வணங்கி லட்சுமி அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்யவும். 8. விருச்சிகம். விருச்சிக ராசி. சன்பண்ணா. கடவுள் சனி பகவான் வழிபாடு. சனிக்கிழமைகளில் சனி மந்திரங்களை பாராயணம் செய்து ஆலய வழிபாடு செய்யவும். 9. தனுசு. தனுசு ராசி. கடவுள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வணங்கி பிரார்த்தனை செய்யவும். 10. மகரம். மகர ராசி. கடவுள் சிவன் வழிபாடு. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வணங்கி மகா மிருத்யுஞ்சய மந்திரம் பாராயணம் செய்யவும். 11. கும்பம். கும்பராசி. கடவுள் ஹனுமான் வழிபாடு. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வணங்கி ஹனுமான் சாலிசா பாடவும். 12. மீனம். மீனராசி. கடவுள் கோதண்ட ராமர் வழிபாடு. வியாழக்கிழமைகளில் ராமனை கீர்த்திக்க ஸ்ரீ ராம ரக்ஷா ஸ்தோத்திரம் பாடவும். இது பொதுவான பரிந்துரையாகும். உங்கள் தனிப்பட்ட ஜாதக நவகிரக நிலைமைகளின் அடிப்படையில் வழிபாட்டில் சிறப்பு தெரிவும் செய்யலாம்.